ஸோ இந்த ஐடியாலாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு மெயினா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த லெசன்ல நமக்கு தேவையான கண்டென்ட் என்னன்னா, இனிமேல் தான் அதை ஆரம்பிக்கும் போது அதுதான் மெயின் பிக்சர், ஃப்ரீ பாடி டயக்ராம். நீங்க ஏதாவது லாஸ் ஆஃப் மோஷன்ல தியரிஸ் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சிருந்தா கூட ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வேணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ப்ராப்ளம் சால்விங்க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் இல்லாம மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸை நீங்க ஆன்சர் பண்றதே கஷ்டம். ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன? இது ஒரு டயக்ராம் தான். என்ன டயக்ராம் போட போறோம்? டு ரெப்ரசென்ட் தி ஃபோர்சஸ். ஃபோர்சஸ் எல்லாம் வந்து காட்டுறதுக்கான விசை வரைபடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? விசை வரைபடம். அது தெரிஞ்சாதான் ஃபோர்ஸஸ் என்னென்ன ஆக்ட் ஆகுது, அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன, நெட் ஆக்சலரேஷன் என்ன முடுக்குதல் அந்த பொருள் வந்து நகர்ந்து போகுது, இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபோர்ஸஸ் வந்து இப்போ இது வரைக்கும் ரூல்ஸஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபோர்ஸஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேல என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த ஃபோர்ஸ்க்கான டயக்ராம் வரைய முடியும். அதனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரத்தை எடுத்துக்கிறோம். நிறைய புக்ஸ்ல இந்த வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு மரத்துல மேங்கோ ட்ரீ, சீசன் தானே, மேங்கோ ட்ரீ எடுத்துக்கலாம். இப்போ அந்த மேங்கோ இஸ் ஹேங்கிங் ஆன் த ட்ரீ. இப்போ மரத்துல வந்து தொங்கிட்டு இருக்கிற ஒரு மாங்காய். இதுக்கு வந்து விசை வரைபடம் வரைய முடியுமா அப்படின்னா எந்த பொருளுக்கு வேணா நீங்க வரையலாம். விசை ஆக்ட் ஆகிட்டு இருந்தா போதும், அவ்வளவுதான், வேற எந்த கண்டிஷன் இல்லை. அப்படி இல்லைனாலும் ஜீரோன்னு போட்டு அதுக்கும் படத்தை வரைஞ்சிடலாம். இது ஒரு மேங்கோ ட்ரீல தொங்கிட்டு இருக்கு. இந்த மாங்காயோட இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். டென்ஷன், ஒரு இழு விசை ஒன்று ஆக்ட் ஆகுது மேல. சின்ஸ் மேங்கோ ஹேவ் சம் மாசஸ், இந்த மேங்கோன்னால ஒரு பொருள் தானே, ஒரு பொருள் அல்லது துகள் ஏதோ ஒன்று இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பொருள் உருவாயிருக்கும். அப்ப கண்டிப்பா எம் அப்படின்ற ஒரு நிறை இருக்கும். அது டவுன்வார்டு கிராவிட்டினால ஆக்ட் ஆகிறதுனால டவுன்வார்டு ஃபோர்ஸ் அல்லது வெயிட்டை எம்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேர் எம் அப்படின்றது என்ன? மாஸ் ஆஃப் மேங்கோ அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க பார்த்த இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறதுக்கு வேற என்ன முக்கியமான ரூல் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு? ஃபோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அப்புறம் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும். அது என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? ஐ ஆக்சிஸா? ஐனா இந்த சென்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி ஜே வெக்டார், ஜே கேப்னு போட்டீங்கன்னா ஒய் ஆக்சிஸ், அப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். முக்கியமான பாயிண்ட் என்ன? இதை வந்து நீங்க பொருளோட ஷேப், டைமென்ஷன்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. யூ கேன் கன்சிடர் அஸ் a point mass. Any object into a point mass. எந்த பொருளா இருந்தால் அது ஒரு புள்ளி நிறைய நீங்க எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் நான் கண்டுபிடிச்சு வரைகிறதுக்கு இந்த மேங்கோட ஷேப் போடணுமா அவசியம் இல்லை. அது ஒரு புள்ளியாவே எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸை எம்ஜி அப்படின்னும், அப்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸை டென்ஷன் டி அப்படின்னு சொன்னா போதும். ஸோ இந்த டயக்ராம் வரையணுமா தேவையில்லை, இந்த டயக்ராம் வேணுமா தேவையில்லை. அது ஒரு பாயிண்ட் மாசம் எடுத்துக்கிட்டு ஃபோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் தான் ஆரிஜின் பாயிண்ட் நான் சூஸ் பண்ணதுனால இது வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், அதனால மைனஸ் ஜே. இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், அதனால பிளஸ் ஜே அப்படின்னு போட்டோம். ஒரு கிராஃப்ல பாருங்க, சிம்பிள். ஒரு கிராஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஐ கேப், இது மைனஸ் ஐ கேப், இது எக்ஸ் டேஷ், இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ் இல்லையா. இந்த மாதிரி ஒய் டேஷ். ஒய் டேஷ்னா ஜே கேப் மைனஸ்ல இருக்கும், இங்க ஜே பிளஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். இதை தான் போட்டிருக்கோம் இங்க, சரியா. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து மேல அப்வர்ட் டைரக்ஷன் ஜே, டவுன்வர்ட் டைரக்ஷன் மைனஸ் ஜே. இப்போ நியூட்டனோட செகண்ட் லாவை தான் இங்க அப்ளை பண்ண போறோம். அதாவது ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு பொருளுக்கு, இந்த பொருள் மேலையும் போல கீழையும் போய் விழல, அப்படியே ரெஸ்ட்ல தான் இருக்கு, நகரல, சரியா. இங்க வந்து நம்ம என்ன அசம்ஷன் எடுத்துக்கிறோம்? காத்துனால நடக்கிற அந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா. ஒருவேளை காத்து அடிச்சு அந்த மாங்காய் முன்னாடி நகருதுன்னா அது நம்ம ஏரோட ஃபோர்ஸ் வந்து நீங்க நெக்லிஜிபிள் எடுத்துக்கீங்க. அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, சரியா. இப்போ ரெண்டு ஃபோர்ஸோட சம் வந்து ஜீரோவா இருக்கு. டென்ஷன் ஜே பிளஸ் எம்ஜி ஜே ஈக்குவல் டு 0. சின்ஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால அது மேல எந்த விதமான வெளிப்புற விஷயம் செயல்படலை. அதனால அந்த பொருள் ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதான ஃபர்ஸ்ட் லா தான். எந்த பொருள், அந்த பொருள் வந்து மூவ்மெண்ட்ல இல்லைன்னா அது ரெஸ்ட்ல இருக்குன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ டென்ஷன், downward acting force, upward and downward acting force, sum of the forces equal to 0 for an object in rest.
அப்போ இதை பாருங்க, இது மைனஸ் இங்கே வந்துடும். இதை மொத்தமாக நீங்கள் கொண்டு போயிடலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறேன். டிஜே மைனஸ் எம்ஜிஜே, இந்த மைனஸ் பண்ணி இருந்துச்சு, ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. அப்போ இங்கே டிஜே இந்த மைனஸ் எம்ஜிஜே அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் எம்ஜிஜேன்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஜேவை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைனலாக டி ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு கிடைச்சது. அதாவது இந்த ஃபார்முலா உங்களுக்கு என்ன கன்க்ளூட் பண்ணுதுன்னா, டென்ஷனல் ஃபோர்ஸ் மாங்காயை மேல் நோக்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த விஷயம் இருக்குல்ல, அது டென்ஷனல் ஃபோர்ஸ். அது கீழ் நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸை சமன் செஞ்சிருச்சு, ஈக்குவேட் பண்ணிருச்சு. அதனாலதான் இந்த பொருள் மேல பறக்கல, மேல் நோக்கி போகல. ஒருவேளை வெயிட் ஜாஸ்தி இருந்ததுன்னா கீழே அந்த விழுந்திருக்கும் மாம்பழம். சரிங்களா? ஸோ இது நாளாக எப்படி ஆகுது, ரொம்ப நாள் போக போக இந்த காம்போட தடிமன் கொஞ்சமா குறையுது, ஸ்விங்க் ஆகும். அது மாம்பழம் பருக்கும், பெருசாகும். அதுக்கப்புறம் பழுக்கும் போது இது காம்பு சின்னதாகி அப்புறம் தான் அந்த அதுவா விழுகும். சரிங்களா? நார்மல் டைம்ல இந்த மாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இது வந்து என்ன, டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸை லிமிட்டடா வச்சிருக்கு. அதனால பொருள் கீழே விழுகல. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த மேங்கோ மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து சமன் செய்யப்பட்டிருக்கு, ஈக்குவேட்டட். சரியா? டி டென்ஷனல் ஃபோர்ஸ் தட் இஸ் அப்வார்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இதை நீங்க எப்படி சொல்லிடலாம்? அப்வார்ட் ஃபோர்ஸ் அப்வார்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டவுன்வார்ட் அப்படி சொல்லிடலாம். ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால பொருள் எங்கேயும் போகல.